ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. കഴുകൻ പറയും, கழுகு சொல்லுகிறது, ഞാൻ ക്ഷീണിക്കുന്നവരുടെ കൂട്ടത്തിലല്ല, நான் சோர்ந்து போவருடைய கூட்டத்தில் இல்லை, വയ്യെന്ന് പറയുന്നവരുടെ കൂട്ടത്തിലല്ല, பலவீனமாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறவருடைய கூட்டத்தில் நான் இல்லை, ഞാൻ ഓടുന്നവന്റെ കൂട്ടത്താണ്, நான் ஓடுகிறவருடைய கூட்டத்தில் இருக்கிறேன். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. പ്രൈസ് ദി ലോർഡ്. Praise the Lord. പ്രൈസ് ദി ലോർഡ്. Praise the Lord. കഴുകൻ പറയും, எல்லாரும் சொல்லும், അയ്യോ വയ്യ, ടയേർഡാണ് എനിക്ക് വയ്യ എന്ന് പറയുന്നവന്റെ കൂട്ടത്തിലല്ല, ஐயோ எனக்கு முடியல ரொம்ப சோர்வா இருக்கிறது என்று சொல்லுகிற கூட்டத்தில் அல்ல, എനർജി ഉള്ളവന്റെ കൂട്ടത്തിലായ ഈഗിൾ. ஒரு எனர்ஜி வாழ்க்கையில இருக்கிறவருடைய கூட்டத்திலே. പറഞ്ഞേ, எல்லாரும் சொல்லுவோம், ഞാൻ കാക്ക ക്ലബ് അല്ല, நான் காகத்தினுடைய கிளப் அல்ல, കഴുകൻ ക്ലബാണ്. கழுகனுடைய கிளப். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ദൈവത്തിന് സ്തോത്രം ചെയ്താൽ. தேவனுக்கு மகிமை உண்டாவதா. വേദ പുസ്തകത്തിൽ തന്നെ മോശയെ എടുത്തു നോക്കിയേ. வேத புத்தகத்திலே நாம் மோசேயை பார்ப்போம் என்று சொன்னால், അവൻ ഗ്രൂപ്പോടെ അല്ല വന്നത്, ഒറ്റയ്ക്കാണ് വന്നത്. அவன் கூட்டமாக முதலாவது வரவில்லை, அவன் வந்தது தனிமையாக. മരുഭൂമിയിൽ ഒറ്റയ്ക്ക് വന്ന് 30 ലക്ഷത്തെ അടിച്ചോണ്ട് പോയി. வனாந்திரத்தில் அவன் தனியாக வந்து அவன் 30 லட்சம் பேர்களை அவன் கொண்டு போகிறான். 30 ലക്ഷം പേരുടെ ലീഡറായി മാറി, തലവനായി മാറി. 30 லட்சம் ஆட்களுடைய தலைவனாக, ஒரு லீடராக அவன் அங்கே காணப்படுகிறான். 30 ലക്ഷത്തിൽ ഒരുവനായിരുന്നില്ല, 30 லட்சத்திலே ஒருத்தனாக இருந்தது. 30 ലക്ഷം പേരുടെ ലീഡറായി മാറി. 30 லட்சம் பேருடைய தலைவனாக அவனை மாற்றுகிறான். അതുകൊണ്ട് മോശ പറയും, மோசே சொல்லுவான், I am the eagle. நான் ஒரு கழுகு. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ദാവീദ് പറയും, தாவீது சொல்லுகிறான், ഞാനൊരു ഈഗിളാണ്. நான் ஒரு கழுகாகும். ഹല്ലേലൂയ. ദാവീദിന്റെ അപ്പനും അമ്മയും അവനെ തള്ളി. தாவீதுடைய அப்பாவும் அம்மாவும் அவனை தள்ளிவிட்டார்கள். ദാവീദ് പറയും, தாவீது சொல்லுவான், എന്റെ അപ്പനും അമ്മയും എന്റെ സഹോദരങ്ങളും തള്ളിയെങ്കിലും ദൈവം എന്നെ ചേർത്തുകൊണ്ടു. என்னுடைய தாயும் என்னுடைய தகப்பனும் என்னுடைய சகோதரனும் என்னை தள்ளிவிட்டாலும் என்னுடைய தேவன் என்னை சேர்த்துக் கொண்டார். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. പ്രൈസ് ദി ലോർഡ്. Praise the Lord. ഞാനൊരു രസകരമായ ഒരു എക്സാമ്പിൾ പറഞ്ഞു തരാം. ஒரு எக்ஸாம்பிள் நான் இந்த நேரத்தில் சொல்லுகிறேன். ദാവീദിന്റെ അപ്പനും അമ്മയും ബാക്കി 7 സഹോദരന്മാരും, தாவீதினுடைய தாயும் தகப்பனும் மீதி இருந்த 7 சகோதரர்களும் അവൻ ഡൈനിങ് ടേബിളിൽ ഇരുന്ന് ഫുഡ് കഴിക്കുമ്പോൾ, அந்த டைனிங் டேபிள்ல உட்கார்ந்து ஆகாரத்தை சாப்பிடும் பொழுது ദാവീദിനെ മാത്രം தாவீதுக்கு மட்டும் തറയിൽ ഇരുത്തി ഫുഡ് കൊടുത്തു. தரையிலே உட்கார வைத்து அவனுக்கு ஆகாரத்தை கொடுத்தார்கள். ഹല്ലേലൂയ. മനസ്സിലായോ? புரிந்ததா? അപ്പൻ, അമ്മ, സിസ്റ്റേഴ്സ്, ബ്രദേഴ്സ് എല്ലാം ഡൈനിങ് ടേബിളിന്റെ ചുറ്റും ഇരുന്ന് ഫുഡ് കഴിച്ചപ്പോ, அந்த டைனிங் டேபிள்ல அப்பாவும் அம்மாவும் சகோதரர்கள் எல்லாரும் அதனுடைய வட்டத்தில் உட்கார்ந்து சாப்பிடுகிற நேரத்தில் ദാവീദിനെ മാത്രം തറയിൽ ഇരുത്തി ഫുഡ്. தாவீது மட்டும் தரையில உட்கார்ந்து சாப்பிட்டான். പ്ലേറ്റ് നിറച്ച് കണ്ണുനീരല്ലായിരുന്നു, தட்டு அந்த பிளேட் நிறைய கண்ணீர்கள் இருந்துச்சு. കണ്ണുനീരല്ലായിരുന്നു, கண்ணீர் கிடையாது. അവൻ അവിടെ ഇരുന്ന് സന്തോഷത്തോടെ ഫുഡ് കഴിച്ചു. அவன் தரையில உட்கார்ந்து சந்தோஷமாக ஆகாரம் சாப்பிட்டான். അവൻ ഓരോ ഫുഡ് വാരി കഴിക്കുമ്പോഴും, ஒவ்வொரு பிடி ஆகாரத்தை உண்ணும் பொழுது അവൻ പറഞ്ഞു, அவன் சொல்லுவான், I am eagle. நான் கழுகு. ഒരിക്കൽ ദാവീദ് പറഞ്ഞു, ஒரு முறை தாவீது சொல்லுகிறான், എന്റെ ദൈവം என்னுடைய தேவன் ശത്രുവിന്റെ നടുവിൽ, சத்துருடைய நடுவிலே പന്തി ആയത്തമാക്കുന്ന எனக்கு ஒரு ദൈവം. பந்தி ஆயத்தமாக்குவார். കരങ്ങളെ അടിച്ചു கரங்களை தட்டி நான் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. വചനം പറയുന്നു, வேதம் சொல்லுகிறது, ദാവീദേ, தாவீதே, നിന്റെ വീട്ടുകാർ തന്നെയായിരുന്നു നിന്റെ ശത്രു. உன்னுடைய வீட்டுக்குள்ளே நீ தனிமையாயிருந்தால், നിന്റെ വീട്ടിലുള്ളവർ തന്നെയായിരുന്നു നിന്റെ உன்னுடைய வீட்டில் இருக்கிறவர்கள் தான் உன்னுடைய சத்துருவாக இருந்தார்கள். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. പ്രൈസ് ദി ലോർഡ്. Praise the Lord. ഒത്തിരി പേരെ പറയണമെന്നുണ്ട്, സമയമില്ലാത്തതുകൊണ്ട് വേഗത്തിൽ പോവുക. நிறைய காரியங்கள் சொல்ல உண்டு, நேரம் இல்லாதபடி நான் வேகமாக போகிறேன். ഒറ്റയ്ക്ക് വന്നവൻ രാജാവായി, தனியாக வந்தவனாய் கர்த்தர் ராஜாவாக மாற்றினார். ഒറ്റയ്ക്ക് വന്നവൻ ലീഡറായി, தனியாக வந்தவன் அவன் ஒரு தலைவனாக மாறுகிறான். ഒറ്റയ്ക്ക് വന്നവൻ രാജാവായി, தனியாக வந்தவன் அவன் ராஜாவாக மாறுகிறான். ആമേൻ. ഇനി ഗെത്സമനെ എടുത്തു നോക്കിയേ. ഗെത്സമന இந்த கெத்செமனே பார்க்கும் பொழுது അവിടെ യേശു ഒറ്റപ്പെട്ടു, തനിമയായി. அந்த இடத்துல இயேசு தனிமைப்படுத்தப்படுகிறார். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഗെത്സമന വന്നപ്പോ 12 കാക്ക പറന്നുപോയി. கெத்செமனே தோட்டத்துக்கு ஆண்டவர் வந்த பொழுது கூட இருந்த 12 காகங்களும் பறந்து போய்விட்டது. കഴുകൻ അവിടെ ഇരുന്നു. கழுகு மாத்திரம் அந்த இடத்துல இருக்கிறது. മനസ്സിലായോ? புரிந்து கொண்டதா? ഗെത്സമനയുടെ ഇമേജ് എത്രയൊക്കെ മനസ്സിലാവും? கெத்செமனேன்னு சொன்னா எத்தனை பேர் புரியுது? യേശുവിന് ഗെത്സമനയുടെ അനുഭവം വന്നപ്പോ, இயேசுவுக்கு கெத்செமனேனுடைய அனுபவம் வாழ்க்கையில வந்த பொழுது 12 കാക്ക പറന്ന് എവിടെയോ പോയി.
12 കാകങ്ങളും പറന്നു എങ്കേയോ പോய்விட்டது. അതുവരെ അപ്പം തിന്നാനും മീൻ തിന്നാനും ഒക്കെ കൂടെ ഇരുന്നതാ. അതുവரைக்கும் അപ്പം சாப்பிடுவதற்கு மீன் சாப்பிடுவதற்கு கூட இருந்த காகங்கள் ഗെത്സമന വന്നപ്പോ പറന്നുപോയി. கெட்சமனைக்கு வந்த நேரத்திலே பறந்து போனது. ഈ ചർച്ചിൽ വന്ന് വിടുതൽ കിട്ടിയിട്ട് നന്ദിയില്ലാതെ പറന്നു പോയില്ലേ? இந்த சபைக்கு வந்து விடுதலை பெற்ற பிற்பாடு ஒரு நன்றி இல்லாதபடிக்கு பறந்து போனது കഴുകനല്ല, கழுகு அல்ல, കാക്ക. காகம். ഇവിടെ ഇരിക്കുന്നത് മൊത്തം കഴുകന്മാരാണ്. இங்க இருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் கழுகு கூட்டத்தை കരങ്ങളെ ശക്തിയോടെ അടിച്ചു പറ. தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா. പറന്നു പോകാൻ പ്ലാൻ ചെയ്ത് ആരെങ്കിലും ഇരിക്കുന്നെങ്കിൽ ഇന്നു മുതൽ ഉറച്ചോണ്ടോ. பறந்து போகணும் அப்படி சொல்லி யாராவது நீங்கள் நினைத்திருந்தால் இன்றைக்கு நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்க. I am eagle. நான் கழுகு. Praise the Lord. Hallelujah. 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 Praise the Lord. Praise the Lord. ഒരു സഭയിൽ നിന്ന് മറ്റൊരു സഭയിൽ പോകുക, മറ്റൊരു സഭയിൽ നിന്ന് വേറൊരു സഭയിൽ പോകുക. ஒரு சபையிலிருந்து இன்னொரு சபைக்கு, இன்னொரு சபையிலிருந்து வேற ஒரு சபைக்கு. കാക്കയുടെ സ്വഭാവം, அது காகத்தினுடைய சுபாவம். കഴുകനാണെങ്കിൽ கழுகாக இருந்தால் നിനക്കൊരു ഫാമിലി ഉണ്ട്, உனக்கு ஒரு குடும்பம் உண்டு. നീ അവിടെ തന്നെ ഇരിക്കും. நீ அந்த இடத்திலே தான் இருக்கணும். Hallelujah. Hallelujah. Praise God. മനസ്സിലാക്കുന്നവർക്കായി സ്തോത്രം ചെയ്യുന്നു. புரிந்து கொள்வதற்கான ஆண்டவரை துதிக்கிறேன். ഗെത്സമന വെളിപ്പെട്ടപ്പോ, கெட்சமனையிலே ഗെത്സമന വെളിപ്പെട്ട് വന്നപ്പോ, கெட்சமனை விட்டு வருகிற நேரத்திலே, ഗെത്സമനയിൽ യേശു വന്നപ്പോ, கெட்சமனையில இயேசு வந்த பொழுது കൂടെ നടന്നവന്റെ യഥാർത്ഥ ക്യാരക്ടർ മനസ്സിലായി. அப்பொழுதுதான் கூட வந்தவருடைய சுபாவம், உண்மையான சுபாவத்தை இயேசு புரிந்து கொண்டார். നിന്റെ ജീവിതത്തിൽ ഒരു വട്ടമെങ്കിലും നീ ഒറ്റപ്പെടുമ്പോഴാണ് നിന്റെ സ്നേഹിതൻ ആരെന്ന് നീ മനസ്സിലാക്കുന്നത്. உன்னுடைய வாழ்க்கையிலே நீ ஒரு முறையாவது தனிமைப்படுத்தப்படும் பொழுதுதான் உன்னுடைய நண்பர்கள் யார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். Hallelujah. Hallelujah. ദൈവം നിന്നെ പഠിപ്പിക്കുന്നത് കേട്ടോ. தேவன் உங்களை படிப்பிக்க வைக்கிறது. Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. യേശു ആരായി? ഗെത്സമനയിൽ ഒറ്റപ്പെട്ട യേശു ആരായി? கெட்சமனை தோட்டத்திலே தனிமைப்படுத்தப்பட்ட இயேசு எப்படியாக மாற்றப்பட்டார்? രാജാതി രാജാവായി മാറി. ராஜாதி ராஜாவாக மாற்றப்பட்டார். He is the king of king. அவர் ராஜாதி ராஜா. Hallelujah. Hallelujah. But number 1, முதலாவதாக, if you are eagle, நீங்கள் கழுகையாக இருந்தால் നീ ഒരു ഒറ്റപ്പെടലിന്റെ അവസ്ഥയിലൂടെ പോകും. நீங்கள் தனிமைப்படுத்தப்படுகிற அனுபவத்துக்குள்ளதாக நீங்க போக வேண்டிய சூழ்நிலை வரும். Hallelujah. Hallelujah. നീ ഏതെങ്കിലും കൊമ്പിനെ ആശ്രയിക്കാൻ നോക്കിയാൽ, நீங்கள் யாராவது பெரிய ഒരു മരത്തിന്റെ ശിഖരം ആശ്രയിക്കാൻ നോക്കിയാൽ, மரத்துக்கு மேல ஏறணும் என்று, മരത്തിന്റെ കൊമ്പ്, கொம்பு, அது மரத்தினுடைய கிளையை நீங்கள் விரும்பினால், അതിൽ ഇരിക്കാൻ നോക്കിയാൽ, அதன் மேல உட்கார யோசித்தால், ദൈവം അതിനെ വെട്ടിക്കളയും. அந்த கிளையை தேவன் வெட்டி போடுவார். Praise the Lord. Praise the Lord. ചില ബന്ധം നിന്നെ വിട്ടു പോയതല്ല, ദൈവം വെട്ടിയതാണ്. சில காரியங்கள் உங்களை விட்டு போனது ചില அல்ல, ഉണർവ്, ചില ரிலேஷன், சில உணர்வுகள், உறவுகள் உங்களை விட்டு போனது தேவன் வெட்டி போட்டது. Praise the Lord. Hallelujah. ദൈവം വെട്ടിയതിനെ ഓർത്ത് നെഞ്ചിലടിച്ച് കരഞ്ഞോണ്ടിരിക്കരുത്. தேவன் வெட்டி காய்ந்ததை நினைத்து நினைத்து நாம் நெஞ்சில தள்ளின அழக்கூடாது. നീ ഇരിക്കേണ്ടത് நீ இருக்க வேண்டிய இடம் ഏതോ ഒരു മരത്തിന്റെ കൊമ്പിലല്ല, ஒரு மரத்தினுடைய கிளையில் அல்ல. നീ ഇരിക്കേണ്ടത് நீ இருக்க வேண்டியது മേഘത്തിലാണ് ലാൻഡ് ചെയ്യേണ്ടത്. மேகத்தின் மேலே நீங்கள் இருக்க வேண்டும். കരങ്ങളെ അടിച്ചു പറ. கரங்களை தட்டி கர்த்தரை Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise the Lord.